முகமூடி கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்துச் சென்றதாக நிதி நிறுவன ஊழியர் கொடுத்த புகாரில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பணத்தை அவரே வீட்டில் வைத்துக் கொண்டு நாடகமாடியது அம்பலமாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ளது எறையூர் கிராமம். இந்த கிராமத்தில் வசித்து வருபவர் 28 வயது ஜான் லூயிஸ். இவர் எலவனாசூர் கோட்டை பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணம் வசூலிப்பவராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு 10 லட்சம் ரூபாய் அளவில் கடன் இருந்துள்ளது. இதனை அடைப்பதற்காக சனிக்கிழமையன்று தனது வீட்டில் இருந்த 6.5 சவரன் நகையை எடுத்து வந்து உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஒரு வங்கியில் அடகு வைத்து 3 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். அந்த பணத்தை ஒரு 2 சக்கர வாகனத்தில் வைத்து அவரது ஊருக்கு எடுத்துச் சென்று கொண்டிருந்தார். அப்போது பில்ராம்பட்டு ஏரிக்கரை அருகில் உள்ள கரும்பு வயலிலிருந்து முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் இருவர் கத்தியை காட்டி மிரட்டி 3 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்றதாக உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் ஜான் லூயிஸ் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை செய்ததில் ஜான் லூயிஸ் கூறிய பகுதியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. மேலும் அவரது செல்போன் லொகேஷன் டிராக்கரை ஆய்வு செய்த போது சம்பவத்தன்று வங்கியில் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்குமே நிற்காமல் நேராக வீட்டிற்கு சென்றதும் தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் ஜான் லூயிஸிடம் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் ஜான் லூயிஸ் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அதில் கொள்ளை போனதாக கூறப்பட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் வீட்டில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதிர்ச்சியடைந்த போலீசார் ஜான் லூயிஸை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தியதில் தனக்கு இருந்த கடன் பிரச்சனையால் பணத்தை வீட்டில் வைத்துவிட்டு கொள்ளை நாடகமாடியதாக கூறியிருக்கிறார். இதன் மூலம் கடன்காரர்களின் நெருக்கடியை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் என்று திட்டமிட்டதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து ஜான் லூயிஸை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்து உளுந்தூர்பேட்டை கிளை சிறையில் அடைத்துள்ளனர். கடன் பிரச்சனை காரணமாக 3 லட்சம் ரூபாயை வீட்டில் பதுக்கி வைத்துக் கொண்டு முகமூடி கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டு பணத்தை பறித்ததாக காவல் நிலையத்தில் தனியார் நிதி நிறுவன ஊழியர் பொய் புகார் அளித்த சம்பவம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.